ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்த்தலாம்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டப்பு. இது வந்து பழைய இரும்பு கடையிலலாம் கிடைக்கும். இதை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் அது ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை வந்து நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இதில் தான் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வந்து வளர்க்க போகிறோம். அது என்ன மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுன்னு வீடியோவில் கடைசியில் பாருங்கள், தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாத்துக்குமே வந்து ஃபிஷ் ஷாப் வச்சுருக்கிறது, இந்த வீட்டில் ஃபிஷ் வளர்க்குறது எல்லாம் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்கிற நேரமும் அதுக்கான உழைப்பும் நமக்கு தான். அதே மாதிரி நான் எல்லாத்தையும் தப்பு சொல்லலை, ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக சொன்னேன். ஒரு ஃபிஷ் டேங்கை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி விடுங்க, அது வேண்டாம். டாபிக் விட்டு நம்ம வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம். இதில் நம்ம என்ன மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்க போகிறோங்கிறத கடைசியாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தொட்டியில் தண்ணி பிடிக்கிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் எப்போ தொட்டியில் தண்ணி பிடிச்சாலும் சரி, நீங்கள் வந்து கல்லுப்பு, நீங்கள் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதுனாலும் சரி, இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் சரி, ராக் சால்ட், அதாவது கல்லுப்பு வந்து ரொம்ப முக்கியமாக போட்டாகணும். ஏன்னா கல்லுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலோட மீனுங்க எல்லாத்துக்கும் சூட் ஆகிக்கும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஷார்க்கு. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 7 ஃபீட் வரைக்கும் இருக்கும். இதை தான் நம்ம இப்போ அதில் வளர்க்க போகிறோம். எப்போவுமே மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக, அதுக்கும் வலிக்காமல். ஏன்னா எதாச்சுன்னா நம்ம கையை கிழிச்சு விட்ருவோம் ஷார்க்கை பொறுத்த வரைக்கும். நம்ம இதே மாதிரி 3 டப் எடுத்திருக்கோம். அதில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வளர்க்கலாம்னு உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம மொத்தம் 7 ஷார்க் எடுத்திருக்கோம். அதாவது 12 ஷார்க் இருந்துச்சு. அதில் 4 ஷார்க் வந்து கஸ்டமர் கொடுத்துட்டோம். மீதி 7 வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதான் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ் டப்பில் போட போகிறோம். வேறு என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.